News First Weekend with Chandrika Arumugam. வணக்கம். இது நியூஸ் ஃபர்ஸ்டின் வீக்கெண்ட் பிரதான செய்திகள். இன்றைய விரிவான செய்திகளுக்கு செல்ல முன்னர் முதலில் தலைப்புச் செய்திகள். மரக்கறி பழவகைகளை பிளாஸ்டிக் கூடைகளில் கொண்டு செல்லும் சட்டம் நாளை முதல் நடைமுறையில். பரிசுகள் திணைக்களம் உயர்தர பெறுபேறு தொடர்பான குளறுபடியை குறுகிய காலத்தில் நிவர்த்தி செய்துள்ளதாக ஜனாதிபதி நிபுணர் குழு தெரிவிப்பு. 4000 பயணிகளுடன் பயணித்து இத்தாலியின் சொகுசு கப்பல் விபத்துக்குள்ளாகியுள்ளது. தொடர்பான உள்நாட்டு செய்திகள். உயர்தர பரீட்சை பெறுபவர்களுடன் தொடர்புடைய பிரச்சினைகள் குறித்து ஆராய்வதற்காக ஜனாதிபதியால் நியமிக்கப்பட்ட நிபுணர் குழுவின் பரிந்துரைகளை ஜனாதிபதி செயலகம் வெளியிட்டுள்ளது. பெறுபவர்களின் நிலவிய குளறுபடிகளை குறுகிய காலத்துக்குள் பரீட்சைகள் திணைக்களம் மறுசீரமைத்துள்ளதாக அந்த அறிக்கையில் குறிப்பிடப்பட்டுள்ளது. பரீட்சை பெறுபவர்களை கணிக்கும் இறுதிக்கட்ட நடவடிக்கையின் போது மாவட்ட தரப்படுத்தல் தொடர்பான குளறுபடிகள் ஏற்பட்டிருந்ததாக நிபுணர் குழு சுட்டிக்காட்டியுள்ளதாக ஜனாதிபதி செயலகம் விடுத்துள்ள அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. எவ்வாறாயினும் அதன் இறுதி நடவடிக்கைகள் தொடர்பில் அறிக்கையில் குறிப்பிடப்படவில்லை. தரவுகளை உள்ளீடு செய்யும் சந்தர்ப்பத்தில் இந்த குளறுபடிகள் ஏற்படவில்லை என ஜனாதிபதி செயலகம் விடுத்துள்ள அறிக்கையில் சுட்டிக்காட்டப்பட்டுள்ளது. எனினும் தரவு உள்ளீட்டு நடவடிக்கையின் போது சில பிரச்சனைகள் ஏற்பட்டிருந்ததாக அமைச்சர்கள் சிலர் அண்மையில் கருத்து வெளியிட்டிருந்தனர். இந்த குளறுபடிகள் திருத்தப்பட்ட பின்னர் வெளியிடப்பட்ட மாவட்ட தரப்படுத்தலுடன் கூடிய பரீட்சை பெறுபவர்கள் சரியாக காணப்படுவதாக நிபுணர் குழு அறிவித்துள்ளதாகவும் ஜனாதிபதி செயலகத்தின் அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. உயர்தர பரீட்சை பெறுபவர்கள் தொடர்பான குளறுபடிகளுக்கு காரணமான விடயங்களை நீக்குவதற்கு பொறுப்பு கூற வேண்டிய அதிகாரிகள் போதுமான அளவு நடவடிக்கைகளை மேற்கொள்ளவில்லை எனவும் நிபுணர் குழு சுட்டிக்காட்டியுள்ளது. பரீட்சார்த்திகள் தமது பிரச்சனைகளை சமர்ப்பிக்குமாறு வெளியிடப்பட்ட அறிவித்தல்களுக்கு அமைய கிடைத்த மேன்முறையீடுகளை விசாரணை செய்த போது பரீட்சை பெறுபவர்களில் ஏற்பட்டுள்ள குளறுபடிகள் தொடர்பான தகவல்கள் ஆதாரங்களுடன் நிரூபிக்கப்படவில்லை எனவும் அதில் குறிப்பிடப்பட்டுள்ளது. எதிர்காலத்தில் பல்கலைக்கழக அனுமதிக்கான அறிவித்தலை விடுக்கும் போது அதிகளவிலான புத்திஜீவிகளிடம் தகவல்களை பெற்றுக்கொள்ள பல்கலைக்கழக மானியங்கள் ஆணைக்குழு நடவடிக்கை எடுக்க வேண்டும் எனவும் நிபுணர் குழு பரிந்துரை செய்துள்ளது. அத்துடன் உடனமலுக்கு வரும் வகையில் பரீட்சைகள் திணைக்களம் தமது தொழில்நுட்ப பிரிவுக்காக முழுநேர தொழில்நுட்ப ஆலோசகரின் சேவையை விரைவில் பெற்றுக்கொள்ள வேண்டும் எனவும் குறித்த பிரிவு நேர்த்தியாக இயங்குவதை உறுதி செய்யும் வகையில் பரீட்சைகள் திணைக்களம் நடவடிக்கை எடுக்க வேண்டும் எனவும் அந்த அறிக்கையில் நிபுணர் குழு சுட்டிக்காட்டியுள்ளது. ஒட்டுமொத்த பரீட்சை நடவடிக்கையின் வெளிப்படைத்தன்மையை உறுதிப்படுத்துவதற்காக நடைமுறையிலான தொழில்நுட்ப ஆய்வொன்றை உடனடியாக மேற்கொள்வதன் மூலம் ஏற்பட்டுள்ள தவறுகள் மீண்டும் ஏற்படுவதை தடுப்பதற்கான விதிமுறைகள் மற்றும் செயற்பாடுகளை தயாரிக்க வேண்டும் எனவும் நிபுணர் குழு பரிந்துரை செய்துள்ளதாக ஜனாதிபதி செயலகம் வெளியிட்டுள்ள அறிக்கையில் குறிப்பிடப்பட்டுள்ளது. கடந்த உயர்தர பரீட்சை பெறுபவர்கள் தொடர்பான அனைத்து முறைப்பாடுகளுக்கும் பதிலளிப்பதற்கு முறையான திட்டமொன்றும் விசேட தொலைபேசி இலக்கம் ஒன்றும் மின்னஞ்சல் சேவையொன்றையும் பரீட்சைகள் திணைக்களம் நிறுவ வேண்டும் எனவும் சுட்டிக்காட்டப்பட்டுள்ளது. எதிர்காலத்தில் இவ்வாறான தவறுகள் இடம்பெறாது என்பதை உறுதி செய்வதற்கு பெறுபவர்களை திருத்துவதற்காக பயன்படுத்தப்பட்ட மென்பொருள் தொடர்பில் விரிவான ஆய்வொன்றை மேற்கொண்டு அதனை மேலும் வலுப்படுத்துவதற்கு புத்திஜீவிகள் குழுவொன்றின் சேவையை உடனடியாக பெற்றுக்கொள்ள பரீட்சைகள் திணைக்களம் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என நிபுணர் குழு பரிந்துரை செய்துள்ளதாக ஜனாதிபதி செயலகத்தின் அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. பரீட்சைகள் திணைக்களத்தினால் இதற்கு முன்னர் நியமிக்கப்பட்ட குழு மற்றும் நிபுணர் குழு முன்வைத்துள்ள பரிந்துரைகளை நடைமுறைப்படுத்துவதை உறுதிப்படுத்துவதற்கு அதற்கான முறையான திட்டம் ஒன்றுடன் உரிய காலப்பகுதிக்குள் செயற்படுவதற்கு கல்வி அமைச்சு நடவடிக்கை எடுக்க வேண்டும் எனவும் அதில் கூறப்பட்டுள்ளது. குறிப்பிடப்பட்ட பரிந்துரைகளை நடைமுறைப்படுத்துவதற்கு தேவையான நிதி உரிய காலத்திற்குள் திரைசேரியினால் பரீட்சைகள் திணைக்களத்திற்கு வழங்கப்பட வேண்டும் எனவும் நிபுணர் குழுவின் பரிந்துரைகளில் குறிப்பிடப்பட்டுள்ளது. தொழில்நுட்ப மற்றும் ஆராய்ச்சி அமைச்சின் செயலாளர் தானா விஜயதிலக தலைமையிலான இந்த நிபுணர் குழுவில் கொழும்பு பல்கலைக்கழக உபவேந்தர் ஷனிகா இனிமுறைகம, மொரட்டுவ பல்கலைக்கழக உபவேந்தர் பேராசிரியர் ஆனந்த் ஜெயவர்தன, ஊவவெல்லச பல்கலைக்கழக உபவேந்தர் பேராசிரியர் ரஞ்சித் பிரேமலாடி சில்வா, ராயல் கல்லூரியின் அதிபர் உபாலி குணசேகர் ஆகியோரும் இடம்பெற்றிருந்தனர். நிபுணர் குழுவினர் வெளியிட்டுள்ள அறிக்கைக்கு அமைய உயர்தர பரீட்சை பெறுபவர்களில் குளறுபடிகள் காணப்பட்டமை புலப்படுவதாக பேராசிரியர் சரத் விஜயசூரிய குறிப்பிடுகின்றார். எதிர்காலத்தில் இவ்வாறானதொரு சம்பவம் இடம்பெறாமல் பார்த்துக் கொள்ள வேண்டும் என நிபுணர் குழு குறிப்பிடுகிறது. அத்துடன் எவ்வித அநீதியும் இடம்பெறவில்லை எனவும் தெரிவித்துள்ளது. எதிர்காலத்தில் இவ்வாறானதொரு சம்பவம் இடம்பெறாமல் அவதானிக்க வேண்டும் என அவர்கள் கூறுவதற்கான அர்த்தம் என்ன? அவ்வாறு எனின் இந்த பாரிய குற்றத்தை மூடி மறைப்பதற்கு இந்த குழுவினர் போலியான அறிக்கை ஒன்றை முன்வைத்துள்ளமை தெளிவாக புலப்படுகிறது. பரீட்சைகள் ஆணையாளரின் நடவடிக்கைகள் காரணமாகவே இந்த குளறுபடிகள் இடம்பெற்றுள்ளன. அமைச்சர் பரீட்சைகள் ஆணையாளரை பாதுகாப்பதற்கு முற்படுகிறார்.
எதிர்காலத்தில் அவரை கல்வித்துறையில் உயர் பதவி ஒன்றுக்கு நியமிப்பதற்காக அவரின் பாவங்களை கழுவுவதற்கு அமைச்சர் முற்படுகின்றமையின் ஊடாக பொதுமக்களிடமிருந்து மறைக்க வேண்டிய ஒரு விடயம் இதனுள் உள்ளது. இந்த குற்ற செயலில் இருந்து மீள்வதற்கு எவ்வித நடவடிக்கைகளை இவர்கள் முன்னெடுத்தாலும் அது பலனளிக்காது என்றே நான் எண்ணுகிறேன். மரக்கறி மற்றும் பழ வகைகளை கொண்டு செல்லும் போது பிளாஸ்டிக் கூடைகளை பயன்படுத்தும் சட்டம் நாளை முதல் அமுல்படுத்தப்பட உள்ளதாக கூட்டுறவு மற்றும் உள்நாட்டு வர்த்தக அமைச்சு தெரிவித்துள்ளது. எவ்வாறாயினும் இம்முறை சட்ட அமுலாக்களின் போது ஒரு சில சட்ட திருத்தங்கள் மேற்கொள்ளப்பட்டுள்ளன. மரக்கறி மற்றும் பழ வகைகளை கொண்டு செல்லும் போது பிளாஸ்டிக் கூடைகளை பயன்படுத்தும் சட்டம் கடந்த ஆண்டு டிசம்பர் மாதம் 11ஆம் தேதி முதல் கட்டாயமாக்கப்பட்டிருந்தது. பிளாஸ்டிக் கூடைகளை பயன்படுத்தாத லொரிகளை அன்றைய தினம் நள்ளிரவே போலீசார் கைப்பற்றியதுடன் அபராதம் விதிக்கப்பட்ட பின்னரே அவை விடுவிக்கப்பட்டிருந்தன. இந்த சட்டத்திற்கு விவசாயிகள், வர்த்தகர்கள், மரக்கறி ஏற்றிச் செல்வோர் மற்றும் மொத்த வியாபாரிகள் மாத்திரமின்றி சில்லறை வியாபாரிகளும் கடுமையான எதிர்ப்பை வெளியிட்டிருந்தனர். இந்த எதிர்ப்பு நடவடிக்கைகளை தொடர்ந்து அந்த சட்டம் 1 மாத காலத்திற்கு ஒத்திவைக்கப்பட்டிருந்தது. இந்த நிலையில் இந்த முறை மரக்கறி கொண்டு செல்லும் போது எவரும் கைது செய்யப்பட மாட்டார்கள் என்பதுடன் விவசாயிகள் வழமையான முறையில் அறுவடைகளை சந்தைக்கு கொண்டு செல்ல முடியும் எனவும் அறிவிக்கப்பட்டுள்ளது. மரக்கறி வகைகளை கொண்டு செல்லும் போது சட்டத்திற்கு கீழ்ப்படியாது விநியோகத்திற்கு இடமளித்துள்ளமை முக்கிய அம்சமாகும். மரக்கறி மற்றும் பழ வகைகளை கொண்டு செல்லும் போது அமுல்படுத்தப்பட்டிருந்த சட்டம் தொடர்பாக வர்த்தமானி அறிவித்தல் திருத்தப்பட்டுள்ளது. வர்த்தக பிரதிநிதிகள், விநியோக பிரதிநிதிகள், விவசாய அமைப்புகளின் பிரதிநிதிகள் ஆகியோரினால் கோரப்பட்டுள்ள மரக்கறி மற்றும் பழ வகைகள் மாத்திரம் இம்முறை வர்த்தமானி அறிவித்தலில் உள்ளடக்கப்பட்டுள்ளன. இது வர்த்தமானி அறிவித்தல் புதிதாக வெளியிடப்படுகின்ற பட்சத்திலும் இது தொடர்பில் சுற்றி வளைப்புகளை மேற்கொள்ளும் போலீசார் மற்றும் நுகர்வோர் விவகார அதிகார சபையின் பரிசோதகர்கள் ஆகியோருக்கு எவ்வித அறிவித்தல்களும் விடுக்கப்படவில்லை. ஏனெனில் இந்த சட்டம் நடைமுறைப்படுத்தப்பட்ட போதிலும் அது உரிய முறையில் அமுல்படுத்தப்படவில்லை. 11 வகையான மரக்கறிகள் மாத்திரமே இம்முறை வர்த்தமானியில் உள்ளடக்கப்பட்டுள்ளன. இதற்கு முன்னர் சட்டம் அமுல்படுத்தப்பட்ட போது எதிர்ப்பை வெளியிட்ட மெனிங் சந்தை மற்றும் தம்புள்ளை பொருளாதார மத்திய நிலையத்தில் இந்த முறை எந்தவித எதிர்ப்புகளும் வெளியிடப்படவில்லை. நாங்கள் நாளை முதல் பிளாஸ்டிக் கூடை பயன்பாட்டிற்கு செல்ல உள்ளோம். கூடைகளில் பொருட்களை ஏற்றிச் செல்வதற்கு நாங்கள் எந்தவித எதிர்ப்பையும் தெரிவிக்கவில்லை. கூடைகளில் பொருட்களை கொள்வனவு செய்யும் போது விலை அதிகரிக்கக்கூடும். போக்குவரத்து செலவு அதிகரிக்கப்படும் போது விவசாயிகளுக்கு ஏற்றவாறு நாங்களும் அதிக விலையில் பொருட்களை விற்பனை செய்ய நேரிடும். கூடைகளில் மிக குறைவான அளவு பொருட்களை கொண்டு வர முடியும். எனினும் கூடைகளில் பொருட்களை கொண்டு செல்லும் போது மரக்கறி வகைகளில் பாரிய மாற்றம் ஏற்படும். கூடைகளுக்கு ஏற்றவாறு லொரிகள் நிர்மாணிக்கப்படவில்லை. எனினும் விலை உயர்வை மேற்கொள்வதனூடாக லொரிகள் தொடர்பாக பிரச்சனைகளுக்கு முகம் கொடுக்க நேரிடும். இது தொடர்பான மேலதிக தகவல்களை விளம்பரங்களின் பின்னர் எதிர்பாருங்கள். விலை மரக்கறி மற்றும் பழ வகைகளை கொண்டு செல்லும் கூடைகளை விநியோகிக்கும் தேசிய வைபவம் பண்டார்வளை விவசாய சேவைகள் மத்திய நிலையத்தில் இன்று நடைபெற்றது. கொடிகளை செய்கை மேற்கொண்ட பின்னரே பரன்களை அமைக்கின்றனர். சில வேளைகளில் கொடிகள் வளர்கின்ற விதத்துக்கேற்றவாறும் பரன்களை அமைக்கின்றனர். கொடி வளர்கின்ற போக்குக்கேற்றவாறு நாம் பரன் அமைக்கவில்லை என்பது எனது கருத்தாகும். கடும் சட்டங்களை அமுல்படுத்தி அதனை செய்யுமாறு உத்தரவிடுவது சிரமமாகும். வருடக்கணக்கில் பழக்கப்பட்டிருந்த ஒரு விடயத்தை 1-2 வாரங்களில் மாத்திரம் நீக்கிவிடுவது சிரமமாகும். இதேவேளை ஐக்கிய தேசிய கட்சியின் மத்திய மாகாண சபை உறுப்பினர் சஞ்சீவ கவிரத்ன தம்புள்ளை ரஜமஹா விகாரையின் ஸ்ரீ விஷ்ணு தேவாலயத்திற்கு மரக்கறி தட்டொன்றை பூஜை செய்தார். இந்த திட்டத்தை நடைமுறைப்படுத்தும் அரசாங்கத்திற்கும் அதிகாரிகளுக்கும் ஞானம் பிறக்க வேண்டும். அனைவருக்கும் நியாயம் கிடைக்கும் வகையிலும் நுகர்வோருக்கு நிவாரணம் கிடைக்கும் வண்ணமும் இந்த திட்டம் முன்னெடுக்கப்பட வேண்டும். அறிவு ஞானம் பிறக்க வேண்டும் என கூறிய இன்று விஷ்ணு தேவாலயத்திற்கு வந்துள்ளேன்.